எஃப்டிபி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு வம்சி சார் கிட்ட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சதீஷ். நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னீங்க, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது, அதன் பிறகாக நாம் தமிழரும் அந்த கூட்டணியில ஐக்கியமாகலாம், அதற்கு வாய்ப்புகள் இருப்பதா சொன்னீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? 50-50 சான்ஸா இருக்கு நாம் தமிழர் இந்த அணியை சேர்றதுக்கு. நான் எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, இன்னைக்கு அமைந்துள்ள இந்த அதிமுக பாஜக கூட்டணி தான் 2021 இருக்குது. அந்த அணி தான் திமுக தோல்வி அடைஞ்சது. 39% ஓட்டு எடுத்திருந்தாங்க. 2021 அப்புறம் இந்த இருவருக்குள்ளே ஏகப்பட்ட கருத்து மோதல்கள், 24 பிரிஞ்சாங்க. அந்த கேடர்ஸ் மத்தியில நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய ஒரு வருத்தங்கள் இருக்கு. இப்பவும் இந்த ஒரு வாரத்தில் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ 21 வாங்கின ஓட்டு கூட அதுவே இன்சஃபிஷியன்ட் ஓட்டு தான். திமுக கிட்ட அந்த ஓட்டை எடுத்து தோத்துறாங்க. அதை விட கம்மியா போறது வாய்ப்புகள் இப்ப இருக்கு. ஸோ இந்த அணின்றது 2வது இடத்தை உறுதிப்படுத்தும். தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி அது. எந்த அணி 2வது அது கன்ஃபார்ம் பண்ணும். மல்டி கான்டெஸ்ட்ல இருக்கு சூழல்ல இது கன்ஃபார்ம் பண்ணும். பட் முதலிடத்தை பிடிக்குமான அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கம்பன்சிகளை பெருசா ஓட்டு இருக்க நினைக்கல. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதே திமுகவுக்கு பல விதங்கள்ல லாபம். இதை நான் போன வீடியோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அணி திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் இவரோட சேர்த்து இன்னொரு சக்தியும் கூட சேர்த்ததான் திமுக வீழ்த்த முடியும். அந்த சக்தியாக தான் நாம் தமிழரை நான் பாக்குறேன். ஸோ நாம் தமிழரும் இவங்களோட சேரும்போது பெரிய அணிக்கான பர்செப்ஷன் இருக்கும். ஒரு திமுகவுக்கு எதிர்ப்பு இல்லை, கொஞ்சம் அரசியல் அதிருப்தி எதிர்ப்பு வாக்கள் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் அது ஒரு பெரிய திமுக வீழ்த்தக்கூடிய ஒரு அணியாக அது அமையும். ஸோ அந்த அடிப்படையில் சொன்னால் இது நாம் தமிழை அணியில் சேர்க்கிற முயற்சி நிச்சயமா அதிமுகவும் பாஜகவும் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. ஆனால் அந்த ஆஃபரை சீமான் அக்செப்ட் பண்ணுவாரா மாட்டாரான்னா அது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன மாதிரி ஆஃபர் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அது ஒரு கிரே ஏரியா தான். ஆனால் இந்த ஒரு வருஷம் இந்த பாலிடிக்ஸ் நடக்கும். ஏன்னா தொடர்ந்து சீமான் அவர்கள் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது, தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா அண்மையில அவர் இந்த மாதிரி பாஜகவோட இணக்கமா போற சூழ்நிலையை நம்ம நேருக்கு நேரா தற்கால சூழ்நிலையில பாக்குறோம். நயினா நாகேந்திரன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, கொள்கையால் வேறுபட்டவங்க கூட கூட்டணி வச்சு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஓரளவுக்கு இதெல்லாம் சீமானை உள்ள அழைப்பதற்கான ஒரு வியூகமா தான் பார்க்கலாமா? நீங்க மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல கொள்கைன்ற விஷயம் கிடையாது. கொள்கை ஒரு பிரச்சனைனா திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்க கூடாது, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கூடாது. பட் பல இடங்கள்ல கொள்கையை மீறி எல்லா கட்சிகளுமே தேர்தல் அரசியல் கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ நாம் தமிழரும் அதுக்கான விதிவிலக்கு இல்லை. நாம் தமிழருக்கு என்னன்னா, அவர்களுக்கு இவ்வளவு நாள் கையெழுந்தாங்க. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை பார்த்தோன்னா எந்த கட்சியுமே 4 தேர்தலும் தொடர்ந்து தனித்து போட்டிட்டு நாம் தமிழர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஒரு வளர்ச்சியும் காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க தனித்து போட்டியது மெயின் இன்னொரு ரீசன் என்னன்னா, அவங்க தனித்து போட்டிட்டு இன்டென்ஷன் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஆஃபரும் இல்லை. திமுகவும் அதிமுகவும் எப்பவுமே நாம் தமிழர் கூட்டணியை வைக்கணும்ன்றது இதுவரை முயற்சி அவங்க பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களோட இந்த ஓட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்ற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு. சீமானுக்கும் அந்த ஒரு சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அதுதான் ரீசன். ஸோ அவங்க சீமான் கூட்டணி வைக்கிறதுக்கு சீமானோட இன்டென்ஷன் ஒன்று, அப்போ பிளஸ் அவங்க ஆஃபரும் இல்லாத ஒரு ரீசன். இப்போ ஆஃபர் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அவர் எந்த அடிப்படையில் அந்த ஆஃபர் அணுகுவார்னா, நீங்க சீமானுடைய பேச்சுகள் 24 தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க. இவர் யாருக்கும் கூட்டணி இல்லை, நான் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்படி சொன்ன இவர் தான் விஜய் தன்னுடன் கூட்டணி வரப்போகிறான் இவரா அவன் சொல்றாரு. விஜய் இதுவரை எந்த இடத்துல நான் சீமானை சந்திச்சதா சொல்ல, சீமானுடன் கூட்டணி போறேன்னு சொல்ல, இல்ல புசியான்னு கூட அது வாய் தெரிஞ்சது. பட் இவரா வாலண்டியா விஜய் என்ன சந்திச்சதா பேசிட்டே இருக்காங்க. எல்லாம் ஒரு எப்படி தேர்தல் போட்டி இவரா சொல்றாரு, அவர் விஜய் சொல்லாம. அந்த அவசியம் என்ன வந்தது? ஸோ இவருக்கு அப்போ கூட்டணி போகணும்ன்ற ஒரு தேவை ஒண்ணு உள்ள இருக்கு. இது மாதிரி நம்ம கூட்டணி போய் தான் பார்ப்போமேன்ற அந்த டிசிஷன் வந்துட்டாரு. பட் என்னன்னா அவரோட வாக்கு தன்மை ஒரு மாதிரி ப்ரொடெஸ்ட் ஓட்டா இருக்கிறதால அவங்க இது கூட்டணி போனா நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்ட்டு அந்த விஷயத்த கேர்ஃபுல்லா இருக்காரு. அதோட நேரத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் போது அவர் என்ன சொல்ற, அதிமுக கேட்டர்ஸ் எல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு 2011 பிரச்சாரம் பண்ணிருக்கேன், எனக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, நம்ம 26 கூட்டணி வைக்கலாம்னு அப்புறம் பேசினாங்க, ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்க. இடுமாவனம் கார்த்தி போன்றவர்கள் இன்னைக்கு எடப்பாடி நடத்தும் ஒரு போராட்டத்துல அவரை போய் கலந்துக்காரு. ஆனா அப்படியே அந்த ஓட்டு வரல.
அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் நிறைய பெரியாரை விமர்சிக்கிறதாகட்டும், மோடியை பாராட்டுறது, ரஜினிகாந்த் சந்திச்சது. ரஜினிகாந்த் பிஜேபி நபர் கிடையாது. சந்திக்கும் போது நம்ம ரவீந்திர சாரும் அதில் கூட இருந்தார். அப்படின்னா அங்கே நிச்சயமா அரசியல் பேசப்பட்டு பாத்திர வந்து வெளில என்ன சொன்னாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அண்ணாமலையுடன் போன வாரம் போய் சந்திச்சது, அந்த விழாவில் அண்ணாமலையை பாராட்டி மோடியை பாராட்டினது, இப்போ நயனா சந்திச்சது. ஸோ இந்த ஒரு இது வருதா, அவர் வந்து என்னன்னா அவர் எதுவுமே கமிட் ஆகல, பட் ஒரு ஆஃபருக்கு வெயிட் பண்றாரு. ஆஃபர் நல்லா இருந்தா அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு வேற மாதிரி யோசிக்க தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அதிமுக வந்து கூட்டணிக்கு போனதுக்கு எல்லாரும் ஒரு சில கணக்கு சொன்னாலும், ஒரு சிலர் சொன்னது மூத்த அமைச்சர்கள் மேல நிறைய பேர் வந்துட்டு ஈடி வழக்கு போடலாம், அதனால அவர்கள் வந்து சேர்ந்திருக்கலாம் என்ற ஒரு பார்வை இருக்கு. பிஜேபி எந்த கட்சியை தன் பக்கம் வைக்கணும்னாலும் அங்க ஈடியும் ஐடியும் வைப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்குது. அதற்கு தகுதி இல்லாதவரா நாம் தமிழரும் சீமானும் இருக்கிறாரோ அப்படின்ற பார்வையை வைக்கலாம் இல்லையா? என்னை பொறுத்தவரை லீடர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏஜென்சி சிடி இதுக்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கெல்லாம் பயப்பட வாய்ப்பு ரொம்ப. இதெல்லாம் சந்திக்கணுன்ற முடியல தான் அந்த தலைமை பொசிஷனுக்கே வந்திருக்காங்க. அப்படி இடி வச்சு மிரட்டணும்னா நீங்க திமுகவே மிரட்டி கூட்டணி குறை வச்சிடலாமே. அவரு கலைஞர் நாணயம் வெளியிட்டு அதெல்லாம் திமுகவே அப்படின்னு சொல்றோம். பிஜேபி பல சூழல முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப திமுக வந்துருக்கலாமே. ஸோ அவங்க திமுக மட்டும் அவர் உறுதியானவர், திமுக உறுதியானவர்கள், இவங்க எல்லாம் உறுதியற்றவங்க கிடையாது. திமுகவுக்கு ஒரு அணி செட்டில் இருக்கு, இவருக்கு அந்த அணி செட்டில் ஆகல. இப்போ பிஜேபி கிட்ட வேற ஆப்ஷன் இல்லை. நம்ம மூணாவது இடத்துக்கு கூட விஜய் வந்து திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி பிரகடனம் பண்றாருன்னா, அப்ப அதிமுக களத்துல இல்லைன்ற மாதிரி மீன் பண்றாரு. அப்ப அதிமுக பெரிய அணி இல்லைன்னா அவர் மூணாவது போயிடுவாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதால அவங்களே போறாங்க. இப்போ சீமானுக்கும் அந்த சீமான் நாளைக்கு உங்க அணியில வேணும்னா அவர் வந்து அவருக்கு லாபகரமான ஒரு ஆஃபர் கொடுக்கணும். நீங்க வந்து நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டீங்க, இப்ப இந்த அணி வரதால உங்களுக்கு எந்த இடத்துல நஷ்டம் வராது, உங்களுக்கு லாபமான டீல் வரும்னு அந்த மாதிரி டீல் ஆஃபர் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர எல்லாருமே அவங்க லாபத்துக்காக அரசியல் பண்ணுவாங்க. ஒருவேளை இன்னொரு சிச்சுவேஷனுக்கு இந்த விஷயம் இது வந்து என்னன்னா, ஒருவேளை சீமான் இந்த ஆட்சி போயே தீரணும், எக்காரணத்தோட திமுக 5 வருஷமா இன்னும் 5 வருஷம் வரக்கூடாதுன்னு நினைச்சா அவர் கூட ஒரு சில காம்ப்ரமைஸ் செய்து போகலாம். ஏன்னா 2010 விஜயகாந்துக்கு அந்த எண்ணம் கொஞ்சம் இருந்தது. விஜயகாந்தோட பர்சனல் ஈகோ திமுக பல இடங்கள்ல சீண்டியதால இந்த வீழ்த்தியே தீர்வுன்றது அதிமுக போனார். பட் அது வெற்றி பெற்றப்ப அதிமுக விஜயகாந்த் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றது அதுவும் சீமானுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவரோட எமோட்டிவ் டிசிஷன் எடுக்காம பிராக்டிகல்லி நமக்கு எது லாபம்னு பார்த்து எடுப்பாரு. விஜய் வந்து எப்பவுமே தன்னை 2வது இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணாரு. ஆனா அந்த ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க பார்க்கும்பொழுது இப்போ அவர் வந்து 3வது இடத்துல இல்ல, அவருக்கான இடம் வெற்றிடமாகிடுமோன்ற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? யாரு? விஜய் அவர்கள். விஜய் வந்து அவர் இது அதாவது அவர் எடுத்தோடனே ஒரு இந்த அலைன்ஸ் கண்டிச்சு அறிக்கை சொன்னார். சீமான் கிட்ட அந்த மாதிரி அறிக்கையில எதுவும் வரல. விஜய் இருந்த அறிக்கை வந்துருக்கு. இதுக்கப்புறம் அவர் எப்படி அப்ரோச் பண்றாருன்றது பொறுத்துதான் இருக்கு. ஒருவேளை சீமானுக்கு வந்து விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸா வந்துருவாரு, விஜய் தான் 3வது இடம் வந்துருவாரு, நம்ம 4வது போயிடுவோம் என்ன இருந்தால் அந்த எண்ணத்தினாலே ஒரு அலைன்ஸ் போயிடலாம். ஸோ the battle is fought in Seeman's mind. அவர் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, அவரை அப்பீஸ் பண்ற மாதிரி இவங்க என்ன ஆஃபர் பண்றான்னு பொறுத்தாரு. இதை ஏன் இந்த கேள்வியை நான் முன் வச்சேன்னா, சீமான் கூட 234 தொகுதியில நான் தனித்து தான் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து அதிமுகவோட போயிடலாம் அப்படின்றதாவும் அவங்க முடிவு எடுத்திருந்தாங்க. ஒருவேளை இந்த அதிமுக பாஜக கூட்டணியோட விஜய் சேருவாரா? அதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, விஜயோட வாக்கு வங்கி ப்ரூவ் ஆகல. நீ வாக்கு வங்கி ப்ரூவ் ஆகாத ஒருத்தரோட எந்த கட்சியும் பேச கூட்டணி வைக்காது. அவங்க அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் பிஜேபி ஏடிஎம்கே போன்ற கட்சிகள் அவங்கள ஒரு சின்ன ஃபோர்ஸா ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி சின்ன ஃபோர்ஸா ட்ரீட் பண்ணும்போது விஜய் ஆதரவாளர்கள் தங்களுக்கு எல்லாம் கரெக்டா ஓட்டு போடுவாங்கன்ற அந்த ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ரூவ் ஆகாத ஒரு கட்சியோட யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க அன்லஸ் அதை வைக்க ஒரு ஆப்ஷனே இல்லாத ஒரு சூழல் இருந்தால் தான் அந்த ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. பட் சீமானுக்கு வந்து ஒரு 8% ஓட் ப்ரூவான ஓட்டு இருக்கு. 8%மே இப்ப நான் அதிமுக பாஜக டிரான்ஸ்பர் ஆகும் நான் சொல்ல வரல. அதுல அதிமுக வேண்டாம், மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிற ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு 8ல் ஒரு 5% திமுக இது. ஆனா சீமான் கடுமையா திமுக இருப்பதால திமுக இருக்கிற ஒரு 4-5% இருக்காங்க. இந்த ஓட்டை ஆர்கனைஸ் பண்ணி கையில டிரான்ஸ்பர் பண்ணாருன்னா
அது மட்டும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு ஒரு நல்ல வரவேற்பு எப்பவுமே இருக்கு. அந்த யங்ஸ்டர்ஸ் போட்டு இந்த அணிக்கு கொண்டு வந்தாருன்னா அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். இப்போ மாற்று அப்படின்னா அதிமுக திமுகவுக்கு மாற்றுனா சீமான் தான் அப்படின்னு இருந்த களம் தாண்டி இந்த இடத்துல மாற்றா விஜயும் வராரு. அப்ப சீமானோட ஒட்டுமொத்த ஓட்டு விஜய்க்கு மாறிடாதா? இதுதான் முக்கியமான ஒரு இடம். சீமான் இது எப்படி அணுகிறாருன்றது பொறுத்தா இருக்கு. எப்போ வாக்கு வங்கி நிரூபிக்காத விஜயோட நான் கூட்டணி போறேன்னு அவர் வச்சாரு, அப்பனா சீமான் உள்ளே அந்த அச்சம் வந்திருக்கு. விஜய் வந்தால் தன்னுடைய ஓட்டர்ஸ் விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆவாங்கன்றது என்ன அப்படியே வந்திருக்கு. ஏன்னா விஜய் எந்த இடத்துல சீமானுக்கு பத்தி எங்கேயுமே இது வரைக்கும் பேசிய ஒரு சில பேச்சுகள் எங்கேயுமே சீமானை பத்தி பேசல. சீமானுடன் தன்னை சந்தித்ததாகவும் எங்கேயுமே சொல்லல. அப்படிப்பட்ட சூழல் இவர் அவசரப்பட்டு ஏன் பேசுறாரு. அப்ப இவர் உள்ளுக்குள்ள விஜய் தன்னுடைய வாக்குகளை பிரித்து விடுவார் அப்படின்னு என்ன ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சம் இந்த ஒரு வருஷத்துல எப்படி போகுது, விஜயோட அரசியல் எப்படி போகுது, விஜய் கிரவுண்ட் லெவல் பர்செப்ஷன் எப்படி வருதுன்னு பொறுத்தா இருக்கு. இப்போ விஜய் நல்ல பர்செப்ஷன் இப்ப கிரவுண்ட் லெவல் வருது, விஜய் பெருசா வரலாம் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் தானா 8 சீமானுக்கு 8 வந்திருக்குன்னு பண்ண முடியாதுன்ற சூழல் வரும்போது நம்ம அலைன்ஸ் போயிட்டு 8க்கான ஓட்டு எடுத்து இந்த பாலிடிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற கொஞ்சம் டிசிஷன் மாத்தி அவரை சீமான் அப்படி பண்ணலாம். பாமக தலைவரை தான் மாத்தினாங்க, ஆனா சில விஷயங்கள்ல வெளியே சொல்றதுக்கே தயங்குறாங்களா, இல்ல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவங்க வகுக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? பாமகவை பொறுத்தவரை இப்போ அவங்க அலையன்ஸ் ஆப்ஷன்ல பாஜக அதிமுக கூட்டணி வந்தது பாமகவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா பாமகவுக்கு பின்னாடி வராது. ஏன்னா பாமகவுக்கு திமுக ஆப்ஷன் கிடையாது. அந்த கதவுகள் எப்பவும் மூடப்பட்டுதான் இருக்கு. ஸ்டாலின் எடுத்து வச்சிருக்க எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான். அந்த சூழல்ல பாமக திமுக பக்கம் போக வாய்ப்பு இல்லை. அதிமுக ஒரு ஆப்ஷன் இருக்கு, பாஜக ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ 2024 2 பேரும் தனித்தனி இருந்தாலும் நம்ம எல்லாம் பார்த்தோம் எப்படி இது பேரம் நடந்தது. நைட்டு ஒரு 7 மணிக்கு அறிவிப்பு போற வரைக்கும் அங்கேயான்னு தெரியல, அந்த மாதிரி ஹார்ட் பார்க்கிங் பண்ணாரு. இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கிறதா ஒரு ஆப்ஷன் இல்லை. எடப்பாடி கொடுக்கறதா சீட்டுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது வேற ஏதோ ஆப்ஷன் உருவாக்கணும். அது எப்படி உருவாக்குன்னு பொறுத்து தான் பார்க்கணும். பட் அதோட கட்சிக்குள்ளேயும் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சக்சஷன் ஒரு கிரைசிஸ் இருக்கு. இதெல்லாம் தான் இப்போ பாமக ஒரு பிரச்சனை. 10% கொடுத்த அப்புறம் பன்னீர் ஓட்டு பெரிய அளவுக்கு அதிமுக ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு காலத்துல. அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தா பாமக பெரிய சிக்கலா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். மேலும் ஒரு காணொலியில மேலும் ஒரு பேசலாம். நன்றி சார்.